எங்களோடு அமர்ந்த கதையை பாஸ்டர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அன்றன் ராசநாயம் அவர்கள் இணைப்பிருக்கும் பாஸ்டரை அழைப்பு கொண்டு வந்து உங்கள் வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சுபாலங்கோ. பிரைஸ் தி லார்ட் நேயர்களே. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில் உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கிறோம். அடுத்து வாருங்கள் பாஸ்டர். ஆமென். நாங்கள் இன்றைக்கு தேவனை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, எல்லா பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை நீர் மகிமை அடைந்திருக்கிறீர். உம்முடைய வார்த்தை வெறுமனவே திரும்பி வராது. அந்த ஆசீர்வாதிக்கிற வேலையை இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற மறுவரைக்கு கேட்க போகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து விட்டு அவருடைய நோய்களை குணமாக்கி அவர்களுக்கு நன்மையான ஈவுகளையும் பரிபூர்ணங்களையும் பரிபூர்ணமான வரங்களை கொடுத்து விட்டு தான் திரும்பும். இப்படியான நம்முடைய வார்த்தைகள் நாங்கள் நம்முடைய வருகை காய்த்தப்பட்ட இந்த காலத்துல நாங்கள் ஒழித்திருக்க ஜபித்திருக்க எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜபிக்கிறேன். என் வாயின் வார்த்தைகளை தியானங்களுக்கும் உமக்கு எப்பொழுது பிரியமாக இருக்க இயேசுவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல பார்க்கும் பொழுது, இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. பாருங்கள், எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவனை நாங்கள் அவரோடு வாழுகிற வாழ்வை அவர் எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். இந்த கடைசி காலத்துல அவர் எங்களை எடுத்துக்கொள்ளப்பட்ட நாங்கள் அவரை சந்திக்க மணவாட்டி சபையை மணவாளனாகிய இயேசு எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது நாங்கள் அதுல அவரோடு கூட மணவாளனை சந்திக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். பாருங்கள், அன்றைக்கு 5 புத்தியுள்ள 5 கன்னிகைகள் ஆயத்தமாக இருந்தார்கள். 5 கன்னிகைகள் ஆயத்தம் இல்லாமல் இருந்தார்கள். இப்படி ஆயத்தம் இல்லாதவர்களாக இருந்தவர்கள் கதவு பூட்டப்பட்டது. நோவாவின் காலத்திலேயும் கூட பாருங்கள், நோவாவும் 8 பேரும் அந்த கப்பலுக்குள்ள பிரவேசித்தார்கள். நோவாவின் பிள்ளைகள் மற்றவர்கள் பாருங்கள் அவரை அசட்டை பண்ணினார். நோவா 100 வருடங்களாக அந்த பிள்ளையை கட்டினான். அவன் சொன்ன வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஆயத்தமாக இராத மக்கள் அழிந்து போனதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சோதோம் குமரா பட்டணத்திலே பாவம் செய்யும் பொழுது, அக்கிரமம் செய்யும் பொழுது தேவன் ஒரு நாள் அந்த பட்டணத்துக்கு நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகள் அந்த பட்டணத்துக்காக, அந்த நாட்டுக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த தேசம் பாசாக்கப்படும். பாருங்கள், அதிக அளவு எண்ணிக்கையான நீதிமான்கள் ஆயத்தமாக இருக்கும் பொழுது ஆயத்தமாக ஜெபிக்க வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமாக வாழும் பொழுது அந்த பட்டணங்கள் அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்ளும். 10 நீதிமான்கள் கூட இல்லாத பட்சத்துல அந்த சோதோம் குமரா அழிக்கப்பட்டது. இப்படியாக இந்த காலத்திலேயும் பல தேசங்கள் பாருங்கள் பாவத்திலே அதிகமாக மூழ்கி இருக்கிறார்கள். இந்த கடைசி காலத்தில இவருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்கள் அதிக அளவு மக்கள் இடம்பெறுகிறார்கள். பாருங்கள், தேவன் இப்படியான நாடுகளுக்கு, மக்களுக்கு, நீதிமான்கள் மிகவும் குறைவான நாடுகளுக்கு தேவன் நீதி செய்கிற காலத்துக்குள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். பாருங்கள், அந்த தேவனை நாங்கள் சந்திக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். பாருங்கள், ஒன்றான மெய்த்தேவன் ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, அவர் பர்வதங்களை உருவாக்கினவர். இந்த உலகத்தில் இருக்கிற மலைகள், வானங்கள், கடல்கள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இப்படியாக இந்த உலகத்துல நீங்கள் காணுகிற எல்லாவற்றையும் உங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன் தான் உருவாக்கினவர். அவர் பர்வதங்களை உருவாக்கினவர், காற்றை சிருஷ்டித்தவரும். பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் எந்த மத இனத்தில இருந்தாலும் நீங்கள் சுவாசிக்கிற காற்று தேவன் உருவாக்கின காற்று என்று ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது. பர்வதங்களை உருவாக்கினவர், காற்றை சிருஷ்டித்தவர்,
மனுஷனுடைய நினைவுகளை இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும் அவருடைய நினைவுகளை அறிகிறார். இன்றைக்கு பாருங்க, இந்த தேசத்தில் எத்தனை ராஜாக்கள் யுத்தத்துக்கு ரெடியாக இருக்கிறார்கள். தேவனுக்கு எதிராக யுத்தத்தை விரும்புகிறார்கள். பாருங்கள், 2 விதமாக இந்த உலகம் பிரிகிறது. ஒன்று, ஒரு பக்கம் இயேசுவை பின்பற்றுகிற நாடுகள், இயேசுவை தேடுகிற மக்கள் ஒரு பக்கமாகவும், இயேசுக்கு விரோதமான நாடுகள் மக்கள் மறுபக்கமாகவும் 2 விதமாக பிரிகிறது. பாருங்கள், இயேசுவை அறிந்து கொள்ளும் பொழுது அந்த ஒன்றான மெய்த்தவனாகி உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ளும் பொழுது அந்த அந்த வாழ்வு பரலோகத்துக்கு எங்களை அழைத்து செல்கிறது. நித்திய ஜீவன், நித்திய வாழ்வை எங்களுக்கு தருகிறது. மனுஷனுடைய நினைவுகளை இன்னதென்று அவருக்கு வெளிப்படுத்துகிறவரும், விடிய காலத்தை அந்தகாரமாக்குறவரும். பாருங்கள், விடிய காலத்தை உருவாக்குறவர் தேவன், இரவை இரவை உண்டாக்கினவர் எங்களுடைய தேவன். அவர் அந்தகாரமாக்கக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்கிறது. பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாவுகிறவருமாயிருக்கிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது அவருடைய நாமம். சேனைகளின் தேவன். இப்படியாக பாருங்கள், தேவன் பொறுமை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், மனம் திரும்பும்படியாக மனுக்குலத்தை இந்த 5 கண்டங்களில் உள்ள ஒவ்வொரு மக்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவர்கள் மனம் திரும்பி அந்த மெய்யான தேவனிடத்துல வர வேண்டும் என்று அவர் ஆர்வம் உள்ளவராக, எப்பொழுது அந்த இந்து மகன் மனம் திரும்பி இயேசு என்னிடத்துல வருவான், இப்ப முஸ்லிம் மகன் என்னிடத்துல தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட அந்த மனிதன் தன்னிடத்துல வந்து அந்த நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவான் என்று ஒவ்வொருவரையும் அழைக்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். இரக்கம் உள்ளவர். இந்த ஆத்துமாக்கள் எல்லாம், மனிதனுடைய ஆத்துமாக்களை எல்லாம் தேவன் தான் உருவாக்கினவர். பாருங்கள், பைபிளில் சொல்லப்படுகிறது, எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது, வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று தேவன் சொல்லுகிறார். தேவன் இந்த உலகத்தின் சொந்தக்காரர். ஆனால் இந்த உலகத்தின் அதிபதி சாத்தானாக இருக்கிறான். அவன் இந்த உலகத்தை, மக்களை, ராஜாக்களை தவறான வழிகளில, தேவனுக்கு விரோதமான வழிகளில அழைத்து செல்கிறவராக இருக்கிறார். இப்படி ஆதாம் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டார்களோ அதே போல இந்த உலகத்தின் அதிபதியாக அவன் இருக்கிறான். அவனை வேதாகமத்தின்படி நாங்கள் எதிர்த்து பொழுது, அவன் செய்கிற காரியங்கள் திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, இவற்றைக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கும் பொழுது, பிசாசுக்கு எதிர்த்திருக்கும் பொழுது, நாங்கள் இந்த பாவ எண்ணங்கள் வரும் பொழுது எங்களுடைய மனதில நாங்கள் அவற்றுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அப்போ இடம் கொடுக்கும் பொழுது, அந்த சிற்றின்பங்களுக்கு, பாவங்களுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவன் எங்களிடத்துல வந்து எங்களை கஷ்டப்படுத்துவான், துன்பம் தருவான். துன்பத்தில, துயரத்தில ஒரு யுத்த களமாக எங்களை மாறி போடுவான். இப்படியாக பாவம் செய்கிற நாடுகளை யுத்த பூமியாக மாற்றி விடுவான். பாருங்கள், இப்படியாக அவன் நஷ்டப்படுத்தி மக்களை குடும்பத்தை பாழாக்கிறவனாக இருக்கிறான். தவறான எண்ணங்கள், இந்த ட்ரக்ஸுகள், இப்படியான குடிப்பழக்கங்கள், விச்சாரம், விசித்திரங்கள், இச்சைகள், இப்படியாக எங்களுடைய மனதில் அவனுக்கு ஒரு தவறான தோற்றை போடுகிறவனாக இருக்கிறான். தேவனுக்கு விரோதமாக, தேவன் அன்புள்ளவராக, இரக்கமுள்ளவராக, நன்மை செய்கிறவராக இருக்கிறார். இவன் தவறான காரியங்களை எங்களுடைய மனதில போட்டு மக்களை தவறாக மனிதனை தேவனுக்கு பாவம் செய்யும் பொழுது மனிதன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறான். தங்களோட பாவம் செய்யும் பொழுது அந்த பாவத்தினுடைய பல நோய்கள் வருகிறது. இன்றைக்கு சில இலங்கை தேசத்துல அவர்கள் சொல்லுவார்கள், கண்டுபிடிக்க முடியாத நோய்கள் வருகிறது இந்த காலங்களில. ஏனென்றால் பாவம், கேடு வரும். பாருங்கள், இயேசு சொல்லுகிறார், சுகப்படுத்திடப்பட்ட பின்பு பாருங்கள், இயேசு சொல்லுகிறார், பாவம் செய்யாதே, கேடு வராதபடி பாவம் செய்யாதே. பாவம் செய்யும் பொழுது நோய்கள் வரும். பல பேர் இதை யோசிப்பதில்லை.
தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது, மனிதர்களுக்கு விரோதமாக பாவம் செய்வது, விபச்சாரம், பேசித்தனங்கள், தவறுகள் செய்யும் பொழுது அந்த பாவத்துக்கு ஒரு தண்டனை இருக்கிறது பாருங்கள். தண்டனை இருக்கிறது பாருங்கள். இயேசுவிடத்தில்தான் அதற்கு மன்னிப்பு உண்டு. இயேசுடைய இரத்தத்தினாலே பாவங்கள் கழுவப்படுகிறது. கழுவப்பட்டு நீங்கள் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய கேன்சர் போன்ற வியாதிகளுக்கு ஒரு காலத்துல நீங்கள் செய்த பாவம் தான் காரணமாக இருக்கிறது. அதை கண்டு கொண்டு யாருக்கு விரோதமாக நான் இந்த தவறுகளை செய்தேன், எனது யாருக்காக? நீங்கள் உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் கேன்சர் உள்ளவர்கள், கடும் கடும் வருத்தத்தில வாழுகிறவர்கள், கேடுகளில வாழுகிறவர்கள், நீங்கள் தான் கண்டுகொள்ள வேண்டும் நான் யாருக்கு விரோதமாக இந்த காரியங்களை செய்திருப்பார்கள். சிலர் வியாபாரத்துல கள்ளத்தராசு பாவிப்பார்கள். அவர்களே சில சாட்சிகளை பார்த்திருக்கிறேன். இப்படியான தவறாக செய்யும் பொழுது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது அவர்களுடைய கைகளில எனக்கு இப்படி வந்தது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். பாவம், சாபம் பாருங்கள். ஜாதி மத இனத்தில மனிதனை பிரிப்பது ஒரு சாபமாக இருக்கிறது. இப்படியாக அந்த ஜாதியால நாங்கள் மற்றவர்களை தண்டிக்கும் பொழுது, ஜாதி மத பேதங்களால எல்லாருமே தேவனுடைய சாயலாகவும் இயேசுவின் சாயலாகவும் படைக்கப்பட்ட மனிதர்கள். பாருங்கள், இப்படித்தான் இயேசு வேதாகமத்தில் எல்லாரும் ஒரே இரத்தத்தினால, வெள்ளை கருப்பு நாம் என்ன நிற உள்ள மனிதனாக இருந்தாலும் அவன் எல்லாரும் தேவனுடைய சாயலாகவும் ரூபத்தின் படி ஒரே இரத்தத்தினாலே பாருங்கள். காயம் வரும் பொழுது ஒரே சிவப்பு இரத்தத்தினாலே உருவாக்கப்பட்ட மனிதன் தானே தேவன் படைத்த மனிதன். இப்படியான மனிதன் தன்னிடத்துல பாவத்துல விழுந்த மனிதன் ஆதாம் அவ்வாளை போல தொடர்ந்து பாவம் செய்யக்கூடாது என்பதற்காக தேவன் இயேசு கிறிஸ்து சிலுவையில அதற்காக மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் தேவனுக்கு வலது பார்சத்தில அவர் தேவனுடைய வலது பார்சத்தில வீட்டிருக்கிறார். தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். தேவனுடைய வலது பார்சத்தில இயேசு இருந்து இன்றைக்கும் நாங்கள் அவரை அழைக்கும் பொழுது, ஜெபம் பண்ணும் பொழுது, நீங்கள் இப்படியான பாவங்களுக்கு அவரிடத்துல தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ண இப்படி தவறு செய்து விட்டு தனிமையில இருந்து நீங்கள் சிறிது சத்தமாக தனிமையில இருந்து அந்த தேவனை நோக்கி நான் இந்த பாவங்கள் செய்தேன், இயேசுவே என்னை மன்னியும், என்னுடைய பாவங்களை எல்லாம் இரத்தத்தினால கழுவும், என்னை பரிசுத்தமாக்கும், நான் இன்றிலிருந்து இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன், இன்றிலிருந்து என்னை புதிய மனிதனாக மாற்றும், எனக்குள்ள செயற்படுகிற சத்துருவை பிசாசுதான் இந்த தீமையான காரியங்களை செய்வான், சத்துருவை அகன்று போ என்று சொல்லி அவனுக்கு கட்டளையிட்டு பாவ சிந்தனைகள் வரும் பொழுது அதை இயேசுவின் வேதாகமத்தை வாசிப்பதன் மூலமாக அந்த இரத்தத்தினாலே என்னை பாதுகாப்பு தரும்படியாக நீர் என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்று இயேசுவை அழைப்பதன் மூலமாக அவர் வந்து உங்களுக்கு ஒரு சமாதானத்தை தருவார். இந்த நோய்களிலிருந்து விடுதலை தருவார். இன்றைக்கு நீங்கள் தொடர்ந்து மதங்களிலே வாழ்ந்து தவறுகளை செய்து கொண்டிருப்பீர்களாக இருந்தால் இந்த நோய்கள் எல்லாம் கடுமையாக இன்னும் அதிகரிக்கும்படியான கண்டுபிடிக்க முடியாத நோய்கள் அதிக அளவில் எங்க தேசத்துல வருகிறதாக சொல்லுகிறார்கள். இப்படியான டாக்டர்ஸால கண்டுபிடிக்க முடியாத நோய்களுக்கு எல்லாம் காரணம் மனிதனுடைய அக்கிரமங்கள், பாவங்கள், சாபங்கள் அப்படியாக தொடரும் பொழுது இப்படியான காரியங்கள் வருகிறது. இயேசுதான் இவற்றுக்கெல்லாம் ஒரே தீர்வாக இருக்கிறார். பாருங்கள், மனிதனை படைத்த தேவன், சூரிய சந்திரனை படைத்த ஒன்றான மெய்த்தேவனைத்தான் நாங்கள் ஆராதிக்கிறோம். அவர்தான் இந்த உலகத்தை ஒரு நாள் புதிய வானம் புதிய பூமியாக மாற்றுகிறவர். இப்படியாக நித்தியமாக வாழுகிற வாழ்வை அவர்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 7:11 வசனம் சொல்கிறது, தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். அவன் மனம் திரும்பாவிட்டால் பாவத்தில் வாழுகிற மனிதன் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புவதை தேவன் விரும்புகிறார். அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார்,
அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். பாருங்கள், அவர் இந்த காலம் இந்த காலம் ரட்சிப்பின் காலம். இன்னும் அந்த ரட்சிப்பு காலம் முடிவதற்கு முன்பாக நீங்கள் இயேசுவை ஒரு வேதாகமத்தை வாங்கி யோவான் 1 அதிகாரத்தில் இருந்து அதில் வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த தேவனையும் ஒன்றான மெய்த்தேவனையும் இரட்சகராகிய இயேசுவையும் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், அவருக்கு மரண ஆயுதங்களை ஆயுதம் பண்ணினார், தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினார். பாருங்கள், தேவனை நாங்கள் தேவனிடத்தில் பரலோகத்துக்கு போக வேண்டுமாக இருந்தால் ஆயத்தப்பட வேண்டும். பாருங்கள், மோசே தேவன் அழைத்து ஆயத்தமாக அவரை சந்திப்பதற்கு அவரை போல நாங்கள் அவருடைய அவர் சொன்ன கட்டளைகளை கைக்கொண்டு பரிசுத்தமாக வாழ வேண்டும். பாருங்கள், மோசே தேவனை சந்திப்பதற்கு காத்திருக்க வேண்டும். அதே போலதான் நாங்கள் ஜெபத்துல காத்திருந்து தேவனுக்கு விரோதமான காரியங்களை விட்டு மன்னிப்பு பெற்று என்னுடைய சரீரத்தை ரோமர் 12 அதிகாரம் சொல்லுகிறது 1வது 2வது வருஷத்துல நாங்கள் எங்களுடைய சரீரத்தை தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். பாவம் இந்த சரீரத்துலதான் பாவம் செய்கிற சரீரம். இந்த பாவத்தை இந்த சரீரத்தினால நான் பாவம் செய்யக்கூடாது என்ற ஒரு உணர்வோடு தேவனுக்கு ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்று என்னுடைய சரீரத்தில நான் பாவத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. பாருங்கள், யோசேப்பை நாங்கள் பார்க்கும் பொழுது தேவன் பாவம் செய்யும் பொழுது யோசேப்போடு உடனே சொல்லுகிறார், இந்த பாவம் நான் செய்தால் தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்வது எப்படி என்ற ஒரு உணர்வோடு வாழ்ந்தான். பாவ சிந்தனைகள் வரும் பொழுது யோசேப்பை போல நான் இதை செய்தால், இதற்கு இடம் கொடுத்தால், இந்த கண்களின் நிச்சயக்கு மாம்சத்தின் நிச்சயக்கு ஜீவனத்தின் பெருமைக்கு நான் இடம் கொடுத்தால் நான் தேவனுக்கு விரோதமாக காரியங்களை செய்யக்கூடாது. நான் அறியாத காலத்தில நான் இதை செய்தேன், எல்லாவற்றையும் இயேசு மன்னித்தார். இனி இயேசுவை அறிந்து விட்டேன். இனி நான் அந்த சாபச்சேட்டில விழுந்து இனி எனக்கு நாங்கள் மீள முடியாது. இனி விழுந்தால் பாருங்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், ஊழியத்தை செய்கிறவர்கள் மற்றும் ஒவ்வொருவரும் விசுவாசிகளாக இருந்தாலும் அந்த உணர்வோடு இந்த பாவ சேற்றில மீண்டும் விழுந்தால் பாருங்கள், முன்னிலைமையிலும் பின்னிலைமை கேடு உள்ளதாக இருக்கும். பாருங்கள், சில மனிதர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், தேவனுக்கு ஊழியம் செய்வார்கள், கொஞ்ச காலத்துல பின்வாங்கி போவார்கள். பாருங்கள், பின்வாங்கி போனால் தேவன் பிரியப்பட மாட்டார். நீங்கள் என்ன அப்படி தவறுகள் செய்தாலும் அவரிடத்துல கிருபையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய கிருபையையும் இரக்கத்தையும் பெற்று மீண்டுமாக நான் இந்த தவறை செய்து விட்டேன், என்னை மன்னியும் என்று சொல்லி அந்த பாவம் செய்யாதபடி நாங்கள் எங்களை காத்து கொள்ள வேண்டும். யோசேப்பை போல பாவம் செய்யும் பொழுது சத்துருக்கு இடம் கொடுக்கிறீர்கள், சத்துரு உங்களை துன்பம் தருவான், கவலை வரும், கண்ணீர் வரும், துக்கம் வரும், பண நஷ்டம் வரும், பலவிதமான தீமைகள் வரும். பாருங்கள், மோசே ஆயத்தப்பட்டான் தேவனை சந்திப்பதற்கு. யாத்திராகமம் 19 அதிகாரம் 19வது வசனத்துல பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரதியட்சணமாய் சீனாய் மலையில் இறங்குவார். 3 நாள் ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும். பரிசுத்தம், உபவாசம் இருப்பது, தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும். இப்படியாக 3ஆம் நாள் விடிய காலத்தில் யாத்திராகமம் 19 அதிகாரம் 16வது வசனத்தில 3ஆம் நாள் விடிய காலத்தில் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் மலை மேல் கார்மேகமும் மகா பலத்த இக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். பாருங்கள், ஆசாரியர்கள் பழைய பாட்டு காலத்துல பரிசுத்தம் இல்லாமல் அந்த இடத்துக்கு போகும் பொழுது, மகா பரிசுத்த இடத்துக்கு போகும் பொழுது
அவர்கள் அங்கேயே மரித்து விடுவார்கள். இப்படியான பரிசுத்த தேவனிடத்தை நாங்கள் சந்திக்க போகிறோம். ஒரு நீதியான தேவன், பாவம் இல்லாமல் அவருக்கு பிரியமாக பரிசுத்தமாக அவரை சந்திக்க வேண்டும். அவர்கள் இல்லாவிட்டால் சங்காரமாகி விடுவார்கள். பாருங்கள், அவர் குறிப்பிட்ட இடத்துக்கு போகக்கூடாது. யாத்திராமம் 19ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இறங்கி போ, பின்பு நீயும் ஆரோனும் கூடி ஏறி வாருங்கள். ஆசாரியர்களும் ஜனங்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதிருக்க கண்டோம். தேவன் தெரிந்து கொண்ட மனிதன் மோசே, ஆரோன். அவர்களை பாருங்கள், அவர்களை மட்டும் தனியாக வரும்படியாக பரிசுத்தம் இல்லாதவர்கள், சாதாரண மக்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே இப்படியான மக்கள் தேவனிடத்துல போக முடியாது. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரையும் நாங்கள் தேவனை சந்திக்க முடியும், அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள முடியும். இது எங்களுக்கு கிடைத்த இந்த காலத்துல புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற எனக்கு உங்களுக்கும் எல்லாரும் தேவனை சந்திக்க முடியும். பரிசுத்தமாக எங்களுடைய சரீரங்களை வைத்துக் கொள்ளும் பொழுது, தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது நாங்கள் தேவனோடு உறவாட முடியும். இப்படியாக மோசே மேல் தேவனை சந்திக்கும் பொழுது தேவன் பேசி சொன்ன சகல வார்த்தைகள் அவனை யாத்திராம 20ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, உன்னை அடிமைத்தன வீடாகி ஈட்டு தேசத்திலிருந்து புறப்படப்பட்டு உன் தேவனாகிய கர்த்தர் நானே. பாருங்க, அடிமைத்தனத்துல இருந்த இஸ்ரவேல் மக்களை தேவன் பிரித்தெடுத்து கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றார். சொல்லும் பொழுது, என்ன அன்றைய உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். பரங்களுடைய ஒன்றான மெய்த்தேவனை விட்டு வேறு எந்த தேவர்களின் மடக்கங்களை நீங்கள் செய்யாதுங்கள். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். இப்படி விக்கிரகங்கள் சொரூபங்களை நீ உருவாக்கி வணங்காது என்று சொல்லி அந்த மெய்யான தேவன் மோசேக்கு கட்டளையிடுகிறார். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், சில மனிதர்கள் தவறாக இப்படியான மதங்களில் வாழுவார்கள். 3ஆம் 4ஆம் தலைமுறைக்கும் அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், சில ஒரு குடும்பங்களில் நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் சாபம், அந்த குடும்பத்தில் உள்ள சில குடும்பங்களை பற்றி ஒரே மாதிரியான நோய்கள் அவர்களை காணப்படும். 3-4 பிள்ளைகள் ஒரே மாதிரி நடக்க முடியாதவர்களாக அப்படியாக இருந்தாலும் குடும்பத்தில் ஒரே மாதிரியான பார்வை இல்லாத தன்மைகள், நடக்க முடியாத தன்மைகள் இருந்தாலும் அந்த குடும்பத்தில் சாபத்துக்காக வருகிறது. இப்படியான சாபத்தில இருந்து நீங்கள் தொடர்ந்து மதங்களில் வாழ்வீர்களாக இருந்தால் இயேசுவிடத்துல வந்து விடும் பொழுது அவர் இந்த பாவங்களை சாபங்களை அவர் சிலுவையில சுமந்து சேர்த்தார். உங்களை பரலோகத்துல சேர்க்கிறதவனாக இருக்கிறார். நீங்கள் பரலோக பாக்கியத்தை இழந்து விடக்கூடாது. யாத்திராமம் 34ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, விடிய காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். உன்னுடைய ஒருவனும் அங்கே வரக்கூடாது. மலையில் எங்கிலும் ஒருவனும் காணப்படவும் கூடாது. இந்த மலையின் சமீபத்தில் ஒரு ஆடு மாடு மேயவும் கூடாது. இப்படியாக கர்த்தர் மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியம் உள்ள தேவன். மோசேய தேவன் தெரிந்திருக்கிறார். அவன் நீடிய சாந்தம் உள்ளவனாக இருந்தான். பாருங்கள், சாந்தத்து உள்ளவனாக, தேவனுக்கு பிரியமாக தேவனுக்கு கீழ்ப்படித்து நடக்கிறவனாக அவன் இருந்தது நிமித்தம் மோசேயையும் ஆரோனையும் பாருங்கள் அவர் தேர்ந்தெடுக்கிறார். இப்படியாக மோசே மரித்த பின்பு யோசுவா 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில
கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் விழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நீங்கள் பாளையத்தை நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்ல சொன்னார்கள். யோசுவா மோசே மரித்த பின்பு யோசுவா தலைவனாகிறான். பாருங்கள், தேவன் யோசுவாவுக்கு நீ இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் இருதயத்தை விட்டு பிரியாதிருப்பதாக, இரவும் பகலும் இந்த புத்தகத்தில் இருக்கிறவைகளை செய்ய கவனமாக இருக்கும்படி அவனுக்கு கட்டளை இடுகிறார். இப்படியாக அவன் இருந்ததன் நிமித்தம்தான் யோசுவாவால தேவன் யோசுவாவுக்கு வெளிப்பாடுகளை கொடுத்து ஒவ்வொரு எல்லா யுத்தங்களிலேயும் வெற்றியை கொடுத்து அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிறார். அவர்கள் தேவனுக்கு பிரியமாக அவன் இப்பொழுதும் வாழ்ந்ததன் நிமித்தம் அவன் 3 நாளைக்குள்ள அவர்கள் அந்த தேசத்தை சென்றடைகிறார்கள். இப்படியாக யோசுவாவும் காலேபும் அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிறார்கள். ஆயத்தப்பட வேண்டும். அந்த தேசத்தை நாங்கள் இப்போ வாழப்போகிற தேசத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த தேசத்தில் வாழ வேண்டுமாக இருந்தால் இயேசுவை பற்றி கொள்ள வேண்டும். இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்துல அந்த நித்திய ஜீவ வாழ்வுக்காக எழுதப்பட்டிருக்கிற அந்த புத்தகத்திலே நாங்கள் அபிஷேகம் பெறும் பொழுது எங்களுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் தேவனுக்கு பிரியமாக வாழும் பொழுது அவர் எங்களை அவருடைய ராஜ்யத்தில் சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், அவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு மீண்டும் நான் வந்து உங்களை நான் இருக்கும் இடத்துல நீங்களும் இருக்கும்படி உங்களை அழைத்து செல்வேன் என்று சொல்லி இருக்கிறார். பாருங்கள், இப்படியாக நாங்கள் விழித்திருக்க வேண்டும். நாங்கள் விழித்திருக்கிற ஊழியக்காரர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் பார்க்கும் பொழுது லூக்கா 12ஆம் அதிகாரம் 40வது வசனம், அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்திலே மனுஷகுமாரன் வருவார், ஆகியால் நீங்களும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவர் வரும் பொழுது நாங்கள் அவருக்கு பிரியமான காரியங்களை செய்து மற்றவர்களுக்காக ஜெபித்து ஒன்றான மீத்தவனை அன்பு கூர்ந்து எங்களுடைய சரீரத்தை அவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், இன்றைக்கு உலக மனிதர்கள் இதை அறிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் என்ன சுபாவமான மனுஷனோ, இன்றைக்கு உலக பைபிளை படிக்காத அவருடைய அபிஷேகத்தை பெறாத மனிதன் இவற்றை அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூமிக்குரிய கூடாரமாகிய 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். இப்படியாக நாங்கள் அப்படியான இந்த இடத்துக்கு போகிறதற்கு ஆயத்தப்படுகிறவர் இயேசு கிறிஸ்து. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவர் அவரே. பாருங்கள், பரிசுத்த ஆவிதான் தேவனுடைய ஆவி. அந்த ஆவியை எங்களுக்கு தந்து எங்களுடைய பேரை அவருடைய ஜீவ புஸ்தகத்துல தந்து எங்களை வழி நடத்துகிறார். நாங்கள் அவருடைய வசனத்தை தான் பார்க்க வேண்டும். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அந்த வேதாகம வசனங்களில் சொல்லப்பட்டது, அபிஷேகம் பெற்றவர்கள் அதை 100% ஏற்றுக் கொள்வார்கள். நாங்கள் எங்களது இயேசு கிறிஸ்து மீண்டுமாக வந்து
எங்களை அவருடைய ராஜ்யத்துல சேர்த்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, என்ன சுபாவமான மனுஷன் இந்த அபிஷேகத்தை பெறாத மனுஷன், இந்த பைபிளை தினமும் தியானிக்காத மனுஷன். அவன் உலக காரியங்கள்ல தான் அவன் அவன் அதிக அளவு மனதை இயேசுவை பற்றி அறியாதவனாக வாழுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இயேசு சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம், அவருடைய நீதியைத்தான் நாங்கள் தேட வேண்டும் என்று அவர் எங்களை கற்று தந்திருக்கிறார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. முதலாம் அதிகாரம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில, கர்த்தராகிய தேவனை உங்கள் இதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஹல்லேலூயா. நாங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலேயும், நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். நாங்கள் ஆயத்தமாக, அவர் மணவாளனாக வருகிறார், மணவாட்டியாகிய சபையை அவர் எடுத்துக்கொள்ள வருகிறார். நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நான் ஒரு சிறிய பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆயத்தமா ஆயத்தமா, இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமா, ஆயத்தமா நீ ஆயத்தமா, இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமா, அவர் எப்போதும் வரலாம், ஆயத்தமா, மணவாட்டி போல நீ காத்திருந்தால், அவர் நாமத்தை தினமும் போற்றிருந்தால், மேகங்கள் மீதினில் வந்துடுவார், உன்னை மோட்சத்துக்கு அழைத்து சென்றிடுவார். புவியை வெறுத்திட ஆயத்தமா, அந்த பரனை பற்றி கொள்ள ஆயத்தமா, நேற்று வரைக்கும் நீ நன்மை செய்தும் உன் பாவங்கள் என்று தலை தூக்கினார், பரலோக கனவுகள் பாழாகுமே, உந்தன் பாடுகள் அனைத்துமே வீணாகுமே. ஆயத்தமா நீ ஆயத்தமா, என்று போல் நாளையும் ஆயத்தமா. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிற ஒவ்வொரு மக்களும் உடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் எங்களுடைய சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய கண்கள் நிச்சய மாம்சத்தை நிச்சய ஜீவனத்தின் பெருமை ஆகிய வருகின்ற இந்த சரீரத்தை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். புத்தியுள்ள ஆராதனையாக நீர் எங்களுடைய சரீரத்தில பாவங்கள் செய்யாதபடி, எங்களுடைய வாழ்விலே கேடுகள் வராதபடி உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் தான் எங்களை உருவாக்கின தேவன். நாங்கள் உண்மையோடும் ஆவியோடும் உண்மை தொழுது கொண்டு உம்முடைய ராஜ்யம் வந்து சேர, அந்த கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத ராஜ்யத்துல வந்து சேர ஒவ்வொருவருக்கு கிருபை செய்வீராக. இந்த இடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும், நறுவலுக்கு கேட்க போற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. துதிக்கான மகிமை ஒன்றான மெத்தவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவர் என்ற பெருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.